பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஆகஸ்ட் 15 சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். கேப்டன் விஜயகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரைப்படங்கள் ஆகஸ்ட் 15 வெளிவந்த திரைப்படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படங்கள், வெற்றியா தோல்வியா என்று தான் பார்க்க போறோம். பொதுவாக ஆகஸ்ட் 15 திரைப்படங்களை பொறுத்தவரை நிறைய திரைப்படங்கள் இருக்கலாம். குறிப்பாக கேப்டன் விஜயகாந்த் மற்றும் ரஜினிகாந்த் திரைப்படங்கள் தான் எடுத்துருக்கோம். அந்த திரைப்படங்கள் என்னென்ன திரைப்படங்கள் என்று பார்க்கலாம் வாருங்கள். முதல் திரைப்படமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு முள்ளும் மலரும் திரைப்படம் 15/8/1978 வெளிவந்தது. இந்த திரைப்படத்தோட இயக்குனர் மகேந்திரன். இந்த திரைப்படத்திற்கு இசை அமைத்தவர் இளையராஜா. இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சோபா மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் திரையரங்கில் 100 நாள் ஓடி மிக பிரமாதமான ஒரு வெற்றியை கொடுத்தது. பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக முள்ளும் மலரும் ஒரு சென்டிமெண்டான ஒரு திரைப்படமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் திரைப்படங்களே ஆகஸ்ட் 15 வெளிவந்து சக்கப்போடு போட்டு திரையரங்களிலும் வசூலை நல்லா கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் போல எந்த ஒரு திரைப்படமும் அமையாது. அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படம், வெற்றி திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக ஜானி ஆகஸ்ட் 15/8/1980 வெளிவந்த இந்த திரைப்படத்தின் இயக்குனர் மகேந்திரன். இந்த திரைப்படத்திற்கு இசை அமைத்தவர் இளையராஜா. இந்த திரைப்படத்தில் ஸ்ரீதேவி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. ஜானி திரைப்படம் திரையரங்கில் கிட்டத்தட்ட 100 நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது. இந்த திரைப்படம் ஒரு சென்டிமெண்டான ஒரு லவ் ஸ்டோரி கலந்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக ஜானி திரைப்படமும் அமைந்திருக்கும். இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டாரோட கதைகளும் சூப்பராக அமைஞ்ச ஒரு ஆக்ஷன் மற்றும் லவ் கலந்த ஒரு சூப்பர் குட் திரைப்படம். இந்த திரைப்படமும் சுதந்திர தினத்திலிருந்து வெளிவந்து பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்து வசூலையும் அள்ளி கொடுத்தது. திரையரங்கிலையும் நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக ஜானி திரைப்படம் அமைந்தது. ஜானி ஒரு வெற்றி. அடுத்த திரைப்படமாக 1981 வெளிவந்த திரைப்படம் தான் நெற்றிக்கண். 15/8/1981 SP முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், லட்சுமி மற்றும் சரிதா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. நெற்றிக்கண் ஒரு சூப்பரான ஒரு குதூகலமான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் திரையரங்கிலும் ரசிகர் மத்தியிலும் சக்கப்போடு போட்டது. வசூலையும் ஒரு சூப்பரான ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படமும் அமைந்தது. இரட்டை வேடத்தில் அமைஞ்சிருந்தாலும் ரஜினிகாந்த் அவரோட குறும்புத்தனம் இந்த திரைப்படத்தில் அதிகமாக பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. ரசிகர் மத்தியிலும் ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்து பாக்ஸ் ஆஃபீஸிலே ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது நெற்றிக்கண். அடுத்த திரைப்படமாக எங்கேயோ கேட்ட குரல் 14/8/1982 SP முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்திற்கு இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் ராதா, அம்பிகா, அக்கா தங்கை இருவருமே எழுதி நடிச்சிருப்பாங்க. ஒரு குடும்ப கதாபாத்திரம், சென்டிமெண்டான ஒரு சூப்பர் திரைப்படம். இந்த திரைப்படமும் திரையரங்கில் 100 நாள் ஓடி சக்கப்போடு போட்டது. வசூலையும் மிகப்பெரிய ஒரு வசூலை கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைந்தது. சென்டிமெண்ட்டில் இந்த திரைப்படத்தில் அக்கா தங்கச்சியாக இருந்திருந்தாலும் ஒருத்தர் விட்டு பெறுவாங்க, திரும்ப அதை வருத்தத்துட்டு அவங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணுவார். அந்த அளவுக்கு சென்டிமெண்டாக இந்த கதைகளத்தை SP முத்துராமன் அவர்கள் எடுத்திருப்பார். இந்த திரைப்படமும் திரையரங்குகளுக்கு ரசிகர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துவதற்கு ஆகஸ்ட் 15 வெளிவந்து பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் நல்ல வசூலை கொடுத்தது. படமும் பாடலும் சரி ஒரு சூப்பரான ஒரு ஹிட், 100 நாள் தாண்டி நல்ல ஒரு வெற்றியை நிலைநாட்டியது. அடுத்த திரைப்படமாக பாபா 2002 வெளிவந்த திரைப்படம். சுரேஷ் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு AR ரஹ்மான் அவர்கள் இசையமைத்திருப்பார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மனிஷா கோயிலா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க. கவுண்டமணி ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். பாபா சென்டிமெண்டான ஒரு கதைகளமாக எடுத்திருப்பாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது. ஆனால் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட திரையரங்கில் 100 நாள் ஓடிச்சு. இருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு தோல்வி திரைப்படமாக தான் கருதப்படுகிறது. பாடலும் சரி படமும் சரி அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமாக அமைஞ்சிருது. சூப்பர் ஸ்டார் அவர்களோட ப்ரொடக்ஷனில் பொறுத்த வரைக்கும் அவர் தயாரித்த திரைப்படங்களில் இந்த திரைப்படமும் ஒன்று தான். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் சரி வசூலையும் சரி ஒரு 4 மாதம் கலெக்ஷன் கொடுத்தது. படம் ஒரு தோல்வியை சந்திச்சது. பாபா திரைப்படம் ஒரு ஆவரேஜான தோல்வி தான். அடுத்த திரைப்படமாக 2025 ஆகஸ்ட் 14 15 ஒரு நாள் முன்ன பின்ன படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த திரைப்படம் தான் கூலி. கூலி திரைப்படம் திரையரங்கில் மிக அருமையான ஒரு வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட லோகேஷ் கனகராஜ் இசையில், அனிருத் இசையில் பேன் இந்தியா திரைப்படமாக இந்த திரைப்படம் வெளிவந்திருக்கு. இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய வேர்ல்டு லெவலில் ஒரு சூப்பரான ஒரு வசூலை கொடுக்கும் அளவுக்கு பிரமாதமான ஒரு திரைப்படமாக பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனில் கூலி திரைப்படம் இறங்கியிருக்கு ஆகஸ்ட் 15. இந்த திரைப்படமும் ஒரு வெற்றி திரைப்படமாக அமையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு. அடுத்ததாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு 1981 சிவப்பு மொழி என்ற திரைப்படம். 15/8/1981 ராமநாராயண இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு சங்கர் கணேஷ் அவர்கள் இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படத்தில் சாந்தி கிருஷ்ணா, அருணா மற்றும் கேப்டன் விஜயகாந்த், வாகே சந்திரசேகர் போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் திரையரங்கிலும் சரி ரசிகர் மத்தியிலும் சூப்பரான ஒரு வெற்றியை கொடுத்து 100 நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படம். இந்த திரைப்படம் ஒரு புரட்சியாளராக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிச்சிருப்பார். அவரோட நடிப்பு திறமையும் இந்த திரைப்படத்தில்
பொதுவாக ஒவ்வொரு திரைப்படத்திற்கும் கேப்டனோட வசனங்கள் அனல் பறக்கும் கோட் சீன். இந்த திரைப்படத்திலையும் கோட் சீனை தூள் கலப்பியிருப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான திரைப்படம். திரையரங்கிலும் சரி ரசிகர் மத்தியிலும் 100 நாள் ஓடி ஒரு சூப்பரான ஒரு வெற்றியை கொடுத்தது. பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம். அடுத்த திரைப்படமாக எங்கள் குரல் என்ற திரைப்படம் 15/8/1985 வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தையும் ராமநாராயணன் அவர்கள் தான் இயக்கியிருப்பார். இந்த திரைப்படத்திற்கு டி ராஜேந்திரன் அவர்கள் இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், வாகி சந்திரசேகர், ஆக்ஷன் கிங் அர்ஜுன் மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் ஒரு குதூகலமான ஒரு திரைப்படம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சிறப்பு தோட்டத்தில் தான் இந்த திரைப்படத்தில். பொதுவாக விஜயகாந்தாவே இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாரு. அம்பாஸ்டர்ல வந்து கேப்டன் ஃபைட் நடக்கும்போது அந்த இடத்துல வாகி சந்திரனோடு சேர்ந்து ஃபைட் பண்ணுவார். அந்த ஃபைட் சீன் ரியலாக நடிச்சிருப்பாரு. அவர் கூட கார் ஓட்டுநராக இருக்கும் சுப்பையா அவர்கள் தான் அந்த படத்தோட டிரைவராகவும் அந்த படத்தில் வருவார். ரியலாகவே கேப்டன் விஜயகாந்த் இந்த திரைப்படத்தில் விஜயகாந்தாவே நடிச்சிருப்பாரு. ஒரு அருமையான திரைப்படம் தான் எங்கள் குரல். ஆக்ஷன் கிங் மற்றும் பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓரளவு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது. எங்கள் குரல் பட்டி தொட்டியெல்லாம் ஓரளவு நார்மலான கலெக்ஷன் கொடுத்து ஒரு ஆவரேஜான திரைப்படம் தான். அடுத்த திரைப்படமாக ஊமை விழிகள் 15/8/1985 வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் அரவிந்த்ராஜ் அவர்கள் இயக்கியிருப்பார். மனோஜ் கிச்சான் இசையில் கேப்டன் விஜயகாந்த், அருண் பாண்டியன், கார்த்திக் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் 70mm திரையரங்கில் வெளிவந்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். அன்றைய காலகட்டத்தில் முதல் திரைப்படம் என்பது இந்த திரைப்படம் தான். 70mm திரையரங்கு அப்படி அதிர்ற அளவுக்கு பிரமாதமான ஒரு த்ரில்லிங்கான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 175 நாள் 200 நாள் திரையரங்கில் ஓடி பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் அந்த அளவுக்கு கொடுத்தது. ரசிகர்களுக்கே ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. இயக்குநர்களுக்கும் மிக ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கல்லூரியில் படிக்கவங்க போல பார்த்தீங்கன்னா திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கூடிய திரைப்படம் தான் ஊமை ஒலிகள். இந்த திரைப்படம் பட்டு தொட்டியெல்லாம் கலக்கி பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல ஒரு வசூல் கொடுத்தது. கேப்டன் பெயர் நிலைக்கும் அளவுக்கு பிரமாதமான ஊமை ஒலிகளை முதுமையாக நடிச்சிருந்தாலும் 200 நாள் ஓடி சக்கப்போடு போட்ட மிகப்பெரிய வெற்றி திரைப்படம். அடுத்த திரைப்படமாக நல்லவன் 15/8/1988 SP முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு சந்திரபோஸ் அவர்கள் இசையமைத்திருப்பார். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாங்க. ராதிகா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் திரையரங்கில் 100 நாள் ஓடி வசூலையும் மிக பிரமாதமான ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். அனந்தபி கேரக்டரை பொறுத்த வரைக்கும் எதிரும் புதிருமாக இருந்தாலும் அண்ணனும் சரி தம்பியும் சரி ஒருத்தர் வக்கீலாக இருப்பார், ஒருத்தர் நார்மலான ஊர் சுற்றிட்டு இருப்பார். அந்த அளவுக்கு ஒரு கதாபாத்திரத்தில் இவர் நடிச்சிருப்பார். படமும் பார்த்தீங்கன்னா திரையரங்கிலையும் சரி பாடலும் வெற்றி மேலே வெற்றி தாங்கிற பாட்டும் இருக்கட்டும், வெள்ளிக்காசு நம்ம கையிலங்கிற பாடலும் சரி, படத்தோட பாடலும் சரி, ஃபைட்டும் எல்லாமே அருமையாக அமைஞ்சு திரையரங்கில் 100 நாள் ஓடி வசூலையும் மிக பிரமாதமான ஒரு வசூலை கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக நல்லவன் திரைப்படம் அமைந்தது. மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம். அடுத்த திரைப்படமாக பொன்மன செல்வம். இந்த திரைப்படம் 15/8/1989 பி வாசு இயக்கத்தில் இளையராஜா இசையில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், சோபனா மற்றும் ஜெமினி கணேசன், சரோஜதேவி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் சூப்பரான ஒரு திரைப்படம். நீ பொட்டு வச்ச தங்க கோடம் என்ற பாடலும் சரி, இந்த படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம். 175 நாள் திரையரங்கில் ஓடி பிரமாதமான ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்தது. இன்றும் இருக்கு தலைமுறைகளுக்கு அந்த பாடல் இன்றும் ஒலித்து கொண்டிருக்கிறது. பொட்டு வைத்த தங்க கோடம் என்ற திரைப்படம் ஆகஸ்ட் 15 கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வெளிவந்த கடைசி திரைப்படம். இந்த திரைப்படம் தான் மிக அருமையான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்தது. திரையரங்கிலும் ரசிகர் மட்டிலும் 170 நாள் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்று வெளிவந்த கேப்டன் விஜயகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திரைப்படங்களில் வெற்றியா தோல்வியா என்று தான் இந்த வீடியோவில் இது பண்ணியிருந்தோம். ஏதாவது விடுபட்டு இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச திரைப்படங்களை நான் பொதுவாக ஆகஸ்ட் 15 ரஜினிகாந்த் விஜயகாந்த் திரைப்படங்களை போட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.